ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்ன விஷயம். ஸோ சேம் டைம் முதல்ல சிஎம்ஆ பதவி ஏற்றுக்கிட்டோன்னே அவர் போட்ட 3 முதல் சைன்ல இதுவும் முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ், குறிப்பாக பிசிஎஸ்ஐக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயத்த சீஃப் மினிஸ்டரே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. ஓகே, ஸோ இந்த திட்டத்துக்காக மட்டுமே எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்க போறதா சொன்னாங்க. ஸோ சேம் டைம் இதுக்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக 2500 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை சொன்னது நான் இல்லை, வேற யாரெல்லாம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் சீஃப் மினிஸ்டர் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்ப சீஃப் மினிஸ்டரை விட ஒருத்தர் சொல்லி தான் நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. இவர் சொல்லிட்டாரு அப்படின்னாலே கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னே ஒரு சில பேருக்கு தோணக்கூடிய விஷயம், எக்ஸாம் முடிஞ்ச எக்ஸாமுக்கு வந்து போஸ்டிங்கை போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. எனக்கு அது புரியுது. அதாவது எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு போஸ்டிங்காக வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க அல்லது ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கவங்க, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, வேற வழி இல்லை. பட் கூடிய விரைவில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போதான் முதல்ல எக்ஸாம் எழுத போகிறவங்க, அதர்ஸ் இந்த எக்ஸாம் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் தான் நான் படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பிசிஎஸ்ஐக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தயவு செய்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் நமக்கு 2500 வேகன்சிஸ் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2500 காலி பண்ணங்கள் இது உடனடியாக நிறைவேற்றிடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, சிஎம் வந்து மற்ற விஷயங்கள்லாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் சைன், அதாவது பதவி ஏற்றுட்ட அன்னைக்கே போட்ட 3 சைன்ல இது ஒன்று. அப்போ இது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரிஃபரபிளி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பு இதுலலாம் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதுக்கான வேகன்சிஸ் ஃபில் ஆகும். அப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நமக்கு 2500 வேகன்சிஸ் அப்படிங்கிறப்ப நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வரப்போகிற நாட்களில் பிசிஎஸ்ஐக்கு கண்டிப்பாக வரும். எப்போ சார் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள, இன்னும் சொல்ல போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு மேக்ஸிமம், நான் சொல்கிறேன் டைம் மேக்ஸிமம் இந்த வருஷத்துக்குள்ள எக்ஸாம் வச்சிருவாங்க. ஓகேவா? அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்களே யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எக்ஸாமும் இந்த வருஷத்துக்குள்ள வச்சிருவாங்க. ஆல்ரெடி வர வேண்டிய ரிசல்ட்ஸும் போஸ்டிங்கும் அடுத்தடுத்து வந்துடும். ஓகேவா? இப்போ ஒரு 6 மாசத்துல எக்ஸாம் வருது, இல்லை அடுத்த வருஷம் தான் எக்ஸாமே வருதுனாலுமே ஃப்ரெஷர்ஸ் ஆஸ் வெல் அஸ் வரப்போகிற எக்ஸாமில் தான் நான் பாஸ் பண்ண போறேன்றவங்களும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது அவங்களுக்கான, அதாவது லாஸ்ட் பேட்சஸ்லாம் ஃபைனல் விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சாதான் அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்ற விஷயம் வந்து ஓகே. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்தோட தான் படிப்பேன், இல்லை லாஸ்ட் பேட்சுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்தோட தான் நான் படிப்பேன்னு ஃப்ரெஷர்ஸ் ஏன் உட்காந்துருக்கீங்க? இந்த எக்ஸாம் நம்புறவங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால உங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம், நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ்ஐபிசி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 2500 வேகன்சினா கண்டிப்பாக டீசென்டான வேகன்சிஸ், நல்ல நம்பரான வேகன்சி வெயிட்டிங்ல இருக்கு. எஸ்ஐலையும் சரி, பிசிலையும் சரி. அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்ணுங்க. இந்த எஸ்ஐபிசிக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனல்லையுமே அடுத்தடுத்து வரும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.